போடி. பஞ்சரான பரதேசிங்களா? ஆச்சா பிகிலே, நம்ம பிறந்த வீடு மாதிரி இருந்துச்சு. என்ன பண்றது? நாம ஜெயிச்சிருந்தா அவனை துரத்தி இருக்கலாம். இல்ல சந்திரு? எங்க போய் குடிக்கிறது? பசங்களாம் ஷெட்ல இருக்கிறாங்க. நம்ம ஷெட்ல தான் குடிக்கணும். ஷெட்லியா? அங்க குடிக்கூடாதுன்னு சொல்வ? இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி. டேய், அதான்டா நம்ம இடம். அங்கேயே குடிக்கலாம். சரி. ஏன் சாப்பிட இந்த கோழி உண்மையிலே கழுகும். பையன் ரொம்ப ஷார்ப்பா. ஷார்ப்பு தான். டேய், என்னடா ஷார்ப்பு? சரியான ஐக்கல் போங்கு. டேய், அப்படிலாம் பேசக்கூடாது. இது வரைக்கும் நாம ஜெயிச்சுட்டு இருந்தோம். நாம பெரிய ஆளு. இப்ப அவன் ஜெயிச்சுட்டான். அவன் பெரிய ஆளு. அதே தான் சொல்றேன். இவ்வளவு நாளா ஜெயிச்சுட்டு தான் இருந்தோம். இவ்வளவு நாளா லட்சுமி ஒழுங்கா தான் ஓடிட்டு இருந்தது. இப்ப லட்சுமிக்கு என்ன? அதான் பிகிலே, நம்ம பண்ணி வச்சிருக்கே, அது லட்சுமிக்கு செட் ஆகல. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்பீடா போறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கேன். அதானே என்ன தொழில். ஆமா பிகிலே, இவ்வளவு வாட்டி கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி தப்பா பண்ணிட்டியே. நிறுத்துறா. ஆட தெரியாத மாதிரி புலம்பாத. இத்தனை நாளும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருந்தோம். நேத்து ராத்திரி எங்கடா போன? அதை விடு. இன்னைக்கு ரேசும் போது நீ சரியா தான் இருந்தியா? ஓ சாரிப்பா, என் மிஸ்டேக். வண்டியெல்லாம் நல்லா தான் ஓடிச்சு, நான் தான் மொக்கி ஆயிட்டேன். சாரிப்பா, ஃபுல் சாரி. சந்திர, நீங்களா என்ன அப்படியா சொன்னாரு? கோழி, உனக்கு ஏதாவது சொல்லக்கூடாத இடத்துல எங்கேயாவது மச்சங்கிச்சா இருக்கா? இல்ல, நீ உண்மையாவே சார்ப்பா. போங்க அண்ணாச்சி. அவன் பயங்கர ஆட்டக்காரன், என்ன ஆட்டி போடுவான்னு மிரட்டி போட்டீங்க. ஏய்யா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். பிரியாணியா குஸ்காவா? ஆண்டவன் பல பேர் வாழ்க்கையில எப்படி எல்லாம் முடிச்சு போடுறாயா. சரி வா, பிகில் செட்டுக்கு போவோம். எதுக்கு தல? என்னது கலகலன்னு இருந்த செட்டு கலையே இல்லாம இருக்கு. யாராவது களை எடுத்துட்டாவலாம். எல்லாம் பிகிலு, வாழ்க்கையில வெற்றி தோல்வி சாயதே மாப்பிள. எல்லாம் அந்த புள்ள கூட ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம்ல, கொண்டாட வேண்டாமா? ஆனா நீ கொண்டாட முடியாது மாப்பிள. ஏலா நீ தோத்துட்ட. ஏல அடுத்தவன் செட்லயே இத குடிக்க கூடாதுன்னு தத்துவம் பேசினவன் இன்னைக்கு அவன் செட்லயே உட்கார்ந்து குடிக்கிற அந்த நிலவ வந்துருச்சு பாத்தியா? இததான் விதின்னு சொல்றது. கடவுள் இருக்கா மாப்பிள, கடவுள் இருக்கா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கா. சரக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஒன்றும் நாங்க மொக்கையால. சும்மா குத்தி காட்டாதயா. நாங்க என்னத்த குத்தி காட்ட? சிவா சிவா, நாங்களும் பார்த்தோம்ல. பிரச்சனை பண்ணாம போ. என்ன பிகிலு, எப்ப பாரு என்ன எதிரியாவே நினைச்சிட்டு இருக்க. நான் எப்பவுமே உனக்கு நல்லதாயா நினைப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், நான் பலாப்பழம் மாதிரி பார்க்கதான் கரடு முரடா இருப்பேன், ஆனா உள்ள ரொம்ப ஸ்வீட்டே. அப்புறம் பார்க்கலாம் போ. நீ வெகுலி பிகிலு, என்ன எப்ப பார் வில்லனாவே நினைச்சிட்டு இருக்க. அவனை நல்லவனா பாக்க அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? உனக்கு நிச்சயம் பண்ண பொட்ட பிள்ளை பாம்புக்கு பால் வாக்குறேன். ராணியும் முறை பொண்ணுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? நான் தானே உன்னை முதல்ல அந்த பிரியாணி கடை கூட்டு போனேன். என்ன நீதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் என்ன முறை பொண்ணு? அதனால நீ அவளை ஓட்டுவியா? அவ என் வீட்டு பொண்ணு. ஐயா, ஊருக்கு ஒரு அட்வைஸ், உங்க அக்கா பொண்ணுன்னு ஒரு அட்வைஸா? வெளியே போடா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா உரிமை கொண்டாடிட்டு இனிமே செட்டு பக்கமே வராது.
என்னாச்சுக்கா? சந்துரு, ஆயுத பூஜை முடிஞ்சாச்சு. ஆனா காசு வரல. இதுக்கு மேல டைம் கொடுக்க முடியாது. ஏய் லட்சுமில இருந்து அரேடா. சீன் போடாத தம்பி. காசு கொடு, ஆட்டோ எடு.